square root of 36.1 by 102.4. இதுக்கு வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன, இந்த டெசிமல் இருந்துட்டாலே பயந்துருவோம். நம்ம எப்பயுமே இந்த டெசிமல் வந்துட்டாலே டிவைட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த டெசிமலை மேல 1 டிஜிட் பாயிண்ட், கீழே 1 டிஜிட் பாயிண்ட், பாயிண்டவே நீங்க தூக்கிடலாம். 361 by 1024 மேலே ஈக்குவலா டிஜிட்டா இருந்துச்சுன்னா பாயிண்டே தூக்கிடலாம். அப்ப இதுக்கு நீங்க ரூட் கண்டுபிடிக்கணும். 361 ரூட் என்ன வரும்? 19 by இதுக்கு என்ன ரூட் என்ன வரும்? 32. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா 19 by 32 is answer. The answer A வந்து 20 days, B வந்து 30 days, C வந்து 60 days. நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா அப்படின்னா 60 3 2 1. அவங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு 3 நாள் கழிச்சு, அதாவது A B C வந்து A வந்து 20 நாள், B வந்து 30 நாள், C வந்து 60 நாள் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாள் வேலை பார்த்து வேலையை முடிக்கிறாங்க. In how many days A complete the work if he is assisted by B and C on every third? மூணாவது நாள் மட்டும்தான் இவங்க ரெண்டு அசிஸ்ட் பண்ணுவாங்களாம். மீதி நாளா இவர் தனியா பார்க்கணும். மூணாவது நாள் தான் இவங்க அசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆன்சர் யாரை போட்டிருக்கீங்க? எஸ் கோட்ஸ். அப்போ 3 நாளைக்கு A வந்து 3 days பாப்பாரு. அப்ப A 3 days, ஒரு நாளைக்கு 3 மரம் அப்படின்னா 3 × 3 9 மரம் நடுவார் A. BC வந்து 3ஆவது நாளுக்கு BC மொத்த அளவு 3. அப்போ 3 நாளைக்கு 12 மரம் நடுவாங்க. அப்போ 60 by 12 5 பேர். அதாவது ஒரு பேருக்கு 12 மரம்னா மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். நம்பர் ஆஃப் டேஸ் வேணும். ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் 5 பேர். ஒரு பேருக்கு 3 நாள். அதானே, ஒரு பேருக்கு எத்தனை நாள் மொத்தம்? 3 நாள். அப்புறம் ஆன்சர் என்னன்னாக்க, இந்த வேலையை வந்து 15 daysல இந்த வேலையை முடிப்பாங்க.